ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி, நான், ரொட்டி, பரோட்டா, ஊத்தப்பம், பூரி, இட்லி, தோசை, சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சுவையில் சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோங்க. குக்கரில் 3 விசிலுங்க. டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிடத்தில் கமன்னு ரெடி ஆகிடுங்க. இந்த ஒரு சைடிஷ் நம்ம செய்து வச்சுக்கிட்டுனா போதுங்க, எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த சைடிஷ் வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ சைடிஷ் செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராத்தி மூக்கு, கல்பாசி சேர்த்துருக்கேன். இது எல்லாம் பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்துருக்கேன். இப்போ கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 தக்காளி பழம், நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வெங்காயம் தக்காளியோடு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். உங்கள் கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா அதுக்கு பதில் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு, கல் உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் உருளைக்கிழங்கு 150 கிராம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்குடைய தோலை நீக்கிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதில் 50 கிராம் அளவுக்கு காஞ்ச பட்டாணி 8 மணி நேரம் ஊற வச்ச பட்டாணியை சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை பட்டாணி இருந்தால் சேர்த்துக்குங்க. நான் பச்சை பட்டாணி இல்லாததுனால மஞ்சள் பட்டாணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கிடச்சதுன்னா கூட நீங்கள் டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம், ஊற வைக்காமல். இப்போ இந்த சைடிஷ்க்கு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு 5 முழு முந்திரி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக. இப்போ அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை உருளைக்கிழங்கு பட்டாணியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம முந்திரி சேர்த்துருக்கோம், பொட்டுக்கடலை சேர்த்துருக்கோம், அடிப்பிடிக்கும். சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 300 ml தண்ணி சேர்த்து உப்பு காரெலாம் செக் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டுடலாங்க. இப்போ 3 விசில் விசில் கட்டெலாம் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ கமன்னு நம்மளுடைய சைடிஷ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ வாசனைக்கு கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்து சுட இட்லியோட, தோசையோட, சப்பாத்தி, ரொட்டியோடலாம் பரிமாறுங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த ஒரு சைடிஷ் நம்ம செய்து வச்சுக்கிட்டோன்னா காலையில் பார்த்திங்கன்னா டிஃபனுக்கும் வச்சுக்கலாம், மதியம் லஞ்சுக்கும் வச்சுக்கலாம், நைட்டு டின்னருக்கும் வச்சுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது ஒரு சைடிஷ் இருந்தால் போதுங்க. இதே முறையில் இதே அளவோட இந்த சைடிஷ் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.